ஹாய் காய்ஸ், இப்போ என்ன நம்ம செய்ய போகிறோன்னா ரவை கிச்சடி தான் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறோம். கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க, கொஞ்சம் கீ சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வெடிக்கட்டும். அப்புறம் கடலைப்பருப்பு 4 முந்திரி பருப்பு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, நல்லா வதக்கிக்குங்க. அதோட கேரட்டு பீன்ஸு தான் என்கிட்ட காய்கறி இப்போ இருந்துச்சு, அதனால் அதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டாணி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, நல்லா வதக்கி விடுங்க. நான் 400 வாட்டர் ஊற்றிருக்கேன். அதில் 1 கிளாஸ் ரவை 200 ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் வாட்டர் நான் எடுத்திருக்கேன் கிளாஸில். நல்லா கொதிக்கட்டும். நான் வறுத்து தான் தனியாக வச்சுருக்கேன் ரவையை. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கலாம். கட்டி போடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. சிம் குக்குள்ளே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சம் இந்த டைமில் நீங்கள் போட்டுக்குங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு அடுப்பில் நல்லா ஒரு டம்ளர் நல்லா கொதிக்க வச்சு அதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றி விடுங்க. எனக்கு கரெக்டாக எனக்கு போதும். உங்களுக்கு அப்படி தேவைன்னா ஓகே, ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ்.